பாரதம் கிறிஸ்தவத்தை ஒழித்து வேரோடு ஒழித்து கட்டிவிட்டு எல்லா கிறிஸ்தவர்களையும் கர்வாப்சி மூலமாக இந்துவாக மதம் திருப்பி, இதுதான் அவர்களோட தாய் மதம், இங்கே திருப்பி கொண்டு வாங்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமா நீங்க தமிழ்லைன்ல பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கலவை வெங்கட் அப்படிங்கிற ஒரு நபர் வேதாகமத்தை குறித்தோ அல்லது சரித்திரம் சார்ந்து சில விஷயங்களை அது எப்படின்னா வன்மமாக ஒரு தீவிரவாத போக்காக கலவரத்தை தூண்டிவிடும் வண்ணமாக பேசுற விஷயம் போல அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால கலவரத்தை தூண்டிவிடும்படியாக என்ன செய்யக்கூடாதுன்னா கருத்துக்களை முன்வைக்க கூடாது. குண்டு வைக்கிறது மட்டும் தீவிரவாதம் இல்லை, அடுத்தவனை கொலை செய்யறது மட்டும் தேவையில்லாம போய் வன்மத்தினால கொலை செய்யறது மட்டும் தீவிரவாத போக்கு இல்லை. இதுவும் கருத்தியல் தீவிரவாத போக்கு. அதாவது எப்படின்னா, இல்லாத ஒன்றை கட்டி விட்டு ரெண்டு மக்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கொள்ளும்படி தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அணுகுண்டை விட மிக ஆபத்தானது பார்த்தீங்கன்னா இப்படி பொய் கட்டுக்கதைகளை கட்டி விடுவது. பல இடங்கள்ல அநேக சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்ப உடைவுகளும் அல்லது பக்கத்து நாடுகள் அடிச்சுக்கிறது அல்லது பக்கத்து ஊர்கள் அடிச்சுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொய் வதந்திகளை வைத்து நிறைய பேர் இப்படி அடிச்சு நிறைய பேர் செத்துருக்கிறாங்க வரலாற்றுல. மணிப்பூர் என்ற ஒரு பகுதி, அந்த இடத்துல கலவரம் நடந்ததை நம்ம எல்லாரும் அறிவோம். அந்த கலவரம் நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஃபேக்கான வீடியோ வதந்தி தான் காரணம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வதந்திகளால் வந்த விளைவு. இந்த கலவை வெங்கட் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, இல்லாததையும் பொல்லாததையும் கட்டிவிட்டு ஒரு கலவரத்தை தூண்டிவிடும் போக்கை என்ன செய்யறான். இந்த மாதிரி நபர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் காலங்காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. பேசும்போதே நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நமஸ்காரம் சொல்லித்தான் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு பேசுறது பூரா நக்கல் நையாண்டி இல்லாதும் பொல்லாதுமான விஷயங்கள் எடுத்து சைட்டு மேனிக்க பார்த்தீங்கன்னா எதையோ ஒரு ஒரு சைக்கோ செய்யற மாதிரி. ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கம்பெடுத்து வரவெல்லாம் தாக்குவான் பார்த்தீங்களா? அதை போன்ற ஒரு மனநிலைமையிலே அவருடைய பேச்சு இருந்தது. அது அத்தனையும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகள், பொய்யை வாரி இறைப்பது போல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. வேதாகமத்தில் இருக்கிற சில விஷயங்களே அவர் விமர்சனம் பண்றாரு, அதுலேயும் நிறைய விஷயங்கள் தவறு இருக்கிறது. ஆனா வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மத கலவரத்தை தூண்டும்படியான நிறைய விஷயங்கள் அவர் பேசுறாரு. எல்லாமே கட்டுக்கதைகள், வதந்திகள், இல்லாதையும் பொல்லாததையும் இவர் பேசுறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் பேசிக்கிட்டே வரும்போது, அதாவது கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்தவத்தின் மீது ஒரு வன்மத்தை எடுத்து வைக்கிறார். அவர் பேசும்போதே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவத்தை இந்தியாவிலிருந்து துடைத்து எறிய வேணும், கட்டாயப்படுத்தி எல்லாரையும் மறுபடியும் தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு வன்மமாகவே இந்த வார்த்தைகளை என்ன செய்யறாருன்னா பேசுகிறார். இந்த இடத்துல பேசி வரும்போது அந்த சிப்பாய் கழகத்தை குறித்து அவர் பேசுகிறார். எல்லாருக்கும் படிச்சவனுக்கு தெரியும் சிப்பாய் கழகம் அப்படின்னா என்னன்னு. ஆனா அதுல ஒரு வதந்தியை உண்மை தரவு போல அவர் எடுத்து பேசுகிறார். நல்லா கவனிங்க, இது அந்த நாட்களிலே நடந்த வதந்தி தான். சிப்பாய் கழகத்தின் போது ஒரு வதந்தியாக சிலரால் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒரு தீவிரவாத மனநிலைமை உள்ளவர்கள் அவர் பொய்ய பேசியாவது மக்களுடைய உள்ளத்துல தீவிரவாதத்தை விதைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அன்னைக்கு வதந்தி பரப்பப்பட்டாங்க. நான் மட்டும் சொல்லல, நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவர் சொன்ன கூற்று உண்மையிலேயே அது ஆத்தன்டிக்கானதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நிரூபணமாகாத ஒரு கூற்று. சிலரால் அன்னைக்கு வதந்தியாக சொல்லப்பட்டது. என்ன சொல்ல வர்றாரு, சிப்பாய் கழகத்தின் போது பார்த்தீங்கன்னா என்ன சிப்பாய் கழகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு ஆங்கிலேய அந்த ஆட்சியிலே பிரிட்டிஷ்காரர்களுடைய அன்றைய ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த தோட்டா அன்னைக்கு அவங்களுடைய துப்பாக்கியில ஒரு வெடிகுண்டை செலுத்தி வெடிக்க வைக்கும்போது அந்த தோட்டாக்களிலே அவங்க தொட்டு நாக்கில் வச்சுதான் அந்த தோட்டாவை உள்ள போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்படி போடும்போது அந்த தோட்டாக்களிலே பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்புது. பிரச்சனை கிளம்பும் போது இஸ்லாமியர்களுக்கு பன்றி என்பது ஹராம், அதை அவங்க தொடக்கூடாது. அதே மாதிரி இந்து மக்களுக்கும் அந்த பன்றி கொழுப்புங்கிறது அவங்க புறக்கணிக்கிற ஒரு விஷயம். அப்ப இவங்க பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி நம்மளை இது பண்றாங்க, நம்ம மத ரீதியாக நாம் அருவருக்கிற ஒரு விஷயத்த நம்ம நாவல தொடர அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புன ஒரு கழகம் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய் கழகம். இந்த நடந்த நிகழ்வு தான், உண்மைதான். ஆனா இதுல வதந்தியாக ஒரு விஷயத்தை அன்னைக்கு சிலர் பரப்புனாங்க. அதை எடுத்துக்கொண்டு ஏதோ உண்மையாக நடந்த தரவுகள் போல
இந்த கலப்பட வெங்கடேஷ் என்ன செய்யறாப்புல பேசுறாப்புல. என்ன சொல்றாருன்னா, சிப்பாய் கழகத்திலே மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்ததாக ஒரு விஷயத்தை பேசுறாரு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் சொல்ற இந்த நிகழ்வு ஆத்தென்டிக்கானதாக நிரூபணமானதாகவே இல்லை. மேலும் இவர் சொல்லிட்டு வரும்போது, இன்னைக்கு கிறிஸ்தவர்களை சார்ந்து நிறைய சபைகளுக்குன்னு நிறைய நிலபுலங்கள் இருக்கு பாத்தீங்களா? சிஎஸ்ஐ சபையில இருந்தாலும் சரி, அல்லது கத்தோலிக்க சபைகிட்ட இருந்தாலும் சரி, நிறைய நிலங்கள் அவங்க சொந்தமாக வச்சிருப்பாங்க. அதுல நிறைய ட்ரஸ்ட் மூலியமாக நடத்துவாங்க, ஸ்கூல் கட்டுவாங்க, அல்லது ஆலயங்களை கட்டி பணி செய்யற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இதையெல்லாம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சு இவங்க பேர்ல இவங்களை என்ன செஞ்சிட்டாங்க, நிலபுலங்களை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க இவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற இந்துக்களிடத்திலே கொள்ளையடிச்சதுதான் இந்த நிலங்கள். அதனாலதான் பாருங்க சிஎஸ்ஐ மக்கள்கிட்டையும் கத்தோலிக்க சபைமார்கள்ட்டையும் ஏக்கர் கணத்துல நில கிடக்குது. இதெல்லாம் நம்மளை ஏமாத்தி புடுங்கினது அப்படின்னு ஒரு வதந்தியை, ஒரு அருவருப்பான பொய்யை இவர் பேசுகிறார். வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது யாரும் யார்கிட்டையும் அடிச்சு புடுங்கல. அதாவது நல்லா கவனிங்க, பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய வந்தவர்கள். ஆனா மிஷனரிகள் என்பவர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் அது இங்கேயே காலங்காலமாக கிறிஸ்தவர்கள் 2000 வருஷமாக இருக்கிறாங்க. தோமா காலகட்டத்திலேயே, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தோமா என்கிறவர் கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதிகளெல்லாம் ஒரு ஊழியம் செய்தார். இப்பயும் நம்ம செயின்ட் தாமஸ் மலையில பாத்தீங்கன்னா இங்க தேவாலயம், அவருடைய நினைவிடமாக ஒரு தேவாலயம் இருக்குது. அதே போல அவர் ஊழியம் செய்த இடங்களெல்லாம் கேரளா போன்ற பகுதிகளை இன்னைக்கும் பார்க்க முடியுது. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கூட்டம் இந்த இந்திய மண்ணிலே, நம்ம தமிழகத்திலையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்த நிலபுலங்கள், வீடு எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க மிஷனரிகள் படித்தளம் செய்த போது, மிஷனரிகள் இங்க அநாத பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்கூல் கட்டினது, அவங்களுக்கு பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தது, அநாத ஆசிரமங்களை கட்டினது, இன்னும் பாத்தீங்கன்னா மிஷனரி காலத்துல நிறைய சேவைகள் நம்ம நாட்டு மக்களுக்கு செஞ்சாங்க. அந்த சேவைகளை பார்த்த அன்னைக்கு இருந்த மன்னர்கள், அன்னைக்கு இருந்த நிலம் வைத்திருக்கிற பெரிய பெரிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா தானமாக கொடுத்தாங்க, சில நேரங்களில் கிரயமாக கொடுத்தாங்க, சில பணங்களை வாங்கி கொண்டு இவர்கள் சேவை செய்யும்படியான விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான். சட்ட ரீதியாக இதெல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்று பதிவு செய்யப்பட்ட நிலங்கள் தான் இந்த நிலங்கள்லாம் ஒழிய பிரிட்டிஷ்காரன் ஏதோ தூக்கி கொடுத்த விஷயங்கள் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது 2000 வருஷமாகவே இங்க இருக்கிறது தான். அப்படிப்பட்ட நிலத்திலே இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இங்குள்ள மக்களுக்கு கல்வி கூடங்களை கட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதும், தேவாலயங்களை கட்டி சேவைகள் செய்வதும், மருத்துவமனைகளை கட்டி சேவைகள் செய்வதும், இப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்து அவர்கள் போற்றி சில நிலங்களை தானமாக கொடுத்ததும் அல்லது இவர்கள் விலைக்கரையமாக வாங்கினதும் சட்ட ரீதியாக பதிவு செய்து பெற்றதும் தான் இருக்கே ஒழிய, இவங்க ஒன்னு என்னமோ கொள்ளையடிச்சிட்டாங்க, ஏமாத்தி புடுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வன்மத்தை கேட்கிறாரு. இங்க இருக்கிற இதை வச்சு இப்ப இங்க சேவை செஞ்சிட்டு இருக்க எல்லாருமே இந்த இந்திய மண்ணை சார்ந்தவங்க தானே. ஒன்னும் பிரிட்டிஷ்காரன் ஒண்ணு இங்க இது பண்ணலையே. ஆனா இத ஒரு வன்மமாக பேசும்போது என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த பிரிட்டிஷ்காரர்களை கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்ங்கிற ஒரு சொல்லாடலை உபயோகிக்கிறார். அந்த பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு வன்ம பேச்சாக, சாமானியமாக இதை ஆராயாமல் இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மத வெறியை தூண்டிவிடும்படியான ஒரு போக்காக இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறு. நல்லா கவனிங்க, பிரிட்டிஷ்காரர்கள் ஒருவேளை அவர்களுடைய நாடு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் அவர்கள் இங்கே என்ன செஞ்சாங்கன்னா அடிமைப்படுத்தி ஆட்சி புரிந்தார்கள். இங்க அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி கிறிஸ்தவம் பரப்புவதற்கு அவர்கள் பெருசா கிரியை இங்க ஒன்றும் செய்யல. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன, இங்க இருக்கிற வளங்களை என்ன செய்யணும், சுரண்டிட்டு போகணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இங்கே கிறிஸ்துவின் அன்பை விதைத்தவர்கள் யாருன்னா மிஷனரிகள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. சேவை மனப்பான்மையோடு அவர்கள் கிறிஸ்துவின் அன்பால் கவரப்பட்டவங்க இங்க அந்த சேவைகள் செஞ்சாங்க ஒழிய பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்படி பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை வச்சு இங்க மதம் மாத்திருந்தான்னா இன்னைக்கு 80% பேர் இந்தியாவிலே இந்துக்களா தானே இருக்கிறாங்க. துப்பாக்கி பயந்து எத்தனையோ பேர் அன்னைக்கு மாறி இருந்தாங்கன்னா நல்லா கவனிங்க, யாராலும் அப்படி துப்பாக்கிக்கோ வாளுக்கோ பயந்து ஒரு மதத்தை இன்னொரு மதத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முடியாது. இது ஆத்மார்த்தமாக நம்முடைய இருதயத்திலே மாற்றம் ஏற்பட்டுதான் ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றுமே ஒழிய மிரட்டி என்ன செய்ய முடியாதுன்னா யாரையும் மதமாற்றம் என்கிற ஒரு கொள்கைக்குள்ள போக முடியாது. ஆனா இன்னைக்கே நாடுகள்ல பாருங்க, யார் மதமாற்றம் செய்யறாங்க தெரியுமா, வட மாநிலங்கள்லாம் போய் கிறிஸ்தவருடைய வீடுகளுக்குள்ள புகுந்து கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ள புகுந்து அவங்களை மிரட்டுறாங்க. நீ தாய் மதம் திரும்பு, மதம் திரும்பலைன்னா உன்னை பாரு அடிச்சு போடுவோம், நொறுக்கி போடுவோம் அப்படின்ட்டு பல இடங்களிலே இவர்கள் கலவரத்தை தூண்டி தேவாலயங்களை அடித்து நொறுக்குவதும் கிறிஸ்தவ வீடுகளுக்கு புகுந்து அங்கே அச்சுறுத்துவதும் நடக்குது.
இப்ப இவங்க தான் பாத்தீங்கன்னா மத மாற்றங்களை செய்யறாங்க ஒழிய எந்த கிறிஸ்தவனும் அப்படி ஒன்றும் மத மாற்றம்லாம் செய்யறது இல்லை. அப்படியெல்லாம் பிரிட்டிஷ்காரர்களும் அப்படியெல்லாம் மத மாற்றம் யாரும் செய்யவே இல்லை. இதை வந்து ஒரு வதந்தியாக வன்மமாக தொடர்ந்து இவர்களை போன்றவர்கள் இந்த சங்கி கும்பல் இந்த பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்கன்னா செய்து கொண்டே வர்றாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த பார்ப்பனர்கள் என்கிறவங்க தான் ஐரோப்பாவிலிருந்து வந்தவங்க. இந்த கலவை வெங்கட் சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்களெல்லாம் நாங்க தொடச்சு தாய் மதத்தை திரும்ப வைப்போங்கிறாங்க. முதல்ல உங்களை தான் அடிச்சு விரட்டணும். அப்படி சொல்ல போனா நான் அப்படி சொல்லல. இங்க இருக்கிற எல்லாரும் நலமுடன் வாழணும், அதுதான் எங்களுடைய ஜெபம் வேண்டுதலா இருக்கணும். ஆனா அவர் சொல்ற வார்த்தையின் அடிப்படையில் பார்க்க போனா இவர்கள் தானே குடுமையை வச்சுக்கிட்டு வர்ற எல்லா ஆரியர்களும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்தவங்க தானே. இங்கிருந்து வந்து இவர்களை இந்திய மண்ணிலே இருக்கிற மக்களை, தமிழகத்தில் இருக்கிற மக்களை இவர்கள் தான் என்ன செய்ய பல மூட நம்பிக்கைகளை விதைத்து சாஸ்திரம், சம்பிரதாயம், புராணங்கள், கட்டுக்கதைகள் என்று பல விஷயங்களை செய்து இங்க இருக்கிற எல்லா வழிபாடுகளையும் அழித்து ஆக்கிரமித்து இவர்களுடைய வழிபாடுகளை, ஆரிய வழிபாடுகளை உள்ளே கொண்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு வெள்ளைக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்து நம்மளை வந்து அடக்குமுறை செஞ்சு ஆட்சி புரிந்தாலும் கூட நம்ம நாட்டில் நிறைய நல்லது அவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா அவர்கள் செய்த மாற்றங்கள் அநேக மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் நம்ம நாட்டுக்கு வரலன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமா இந்த பார்ப்பனர்கள் இந்த ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை அழிச்சிருவாங்க, ஒன்றும் தெரியாம ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் பாத்தீங்களா எல்லா மக்களையும் ஒரு முட்டாள ஆக்கணுங்கிறக்காண்டியே இந்த பொய் கட்டுக்கதைகளை இன்னைக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு இதே பொய்க்கதைகளை தான் அவங்க பேசி பேசி மக்களை முட்டாளாக்கியே வச்சிருந்திருக்கிறாங்க. 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்றிருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது, அவளுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரன். 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோயில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா, அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். அப்புறம் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர். 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் யார் என்றால் 1868 அதாவது இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. நல்லா கவனிங்க, நம்ம நாட்டில் அவங்க கொண்டு வந்ததுதான் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள். ஒரு சூத்திரன் வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அவனுடைய மூத்த குழந்தைகளை கங்கையாத்துல வீசி அதை வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைமையை இங்க இருக்கிற மக்களுக்கு புகுத்தி ஏராளமான பேர் அப்படி கங்கையாத்திலே தன் பிள்ளைகளை போட்ட விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அது போல பாத்தீங்கன்னா இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், கணவன் இறந்துட்டான்னா மனைவியை கொண்டு போய் கொளுத்தி எரிச்சிடணும் இப்படிங்கிற முறைமை, அப்புறம் எத்தனையோ விதமான மூட நம்பிக்கைகளை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விதைச்சது பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இன்னைக்கு. அப்ப அவங்களை இங்க தொடச்சி எரிஞ்சு வெளியே அனுப்புனா ஒருவேளை இந்த தேசம் உருப்படும். ஆனா இவர் சொல்றாரு தியாகத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் கருணையும் போதிச்சு இன்ன வரைக்கும் தங்கள் உயிரை கூட பெருசா மதிக்காம மக்களுக்காக சேவை செய்கிற கிறிஸ்தவர்களை இந்த நாட்டிலிருந்து அடிச்சு விரட்டணும். எதையாவது ஒரு மத வெறுப்பை பேசி 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 கிறிஸ்தவர்களை அடிச்சு விரட்டணும், இதே மாதிரி வன்மத்தை பேசி இல்லாதையும் பொல்லாதையும் பேசி எதையாவது ஒரு தீவிரவாத வார்த்தைகளை பேசி எதையாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதே இவருடைய வேலையாகி போச்சு. இதே மாதிரிதான் கிரகாம் ஸ்டெயின். தொழுநோயாளிகள் நம்ம நாட்டில் ஒரிசா, நம்ம இந்திய தேசத்துல ஒரிசாங்கிற பகுதியில தொழுநோயாளிகள் தன்னை கூட இருக்கிறவங்களே, தன்னுடைய சொந்த பந்தங்களே, தன்னுடைய பெற்றார்களே, தன்னுடைய பிள்ளைகளே கூட பாத்தீங்கன்னா அந்த குஷ்டம்ங்கிற வியாதி வந்துச்சுன்னா அன்னைக்கெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. எதுக்கு நமக்கு ஒட்டிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அந்த கிரகாம் ஸ்டெய்னர் என்பவர் அவர்களுக்காக ஒரு இருப்பிடத்தை கட்டி அந்த தொழுநோயாளிகளை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அவர்களை பராமரித்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து உணவு கொடுத்து பராமரிச்சுட்டு வர்றாரு. அவர் மேல இதே மாதிரியான இந்த கலவை வெங்கட் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்கள் வெறும் 13-14 வயசு சிறார்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆளு மதம் மாத்துறான், நம்ம ஆட்களை எல்லாம் அங்க கொண்டு போறான்னு ஒரு பொய்ய அந்த
சின்ன பிள்ளைகள்கிட்ட பரப்பி விட்டு அவர் ராவோடு ஒரு 14 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரகாம் ஸ்டெயினையும் தன்னுடைய சின்னஞ்சிறு பிள்ளைகள் 6 வயசு 10 வயசு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஜீப்ல வச்சு கொடூரமாக எரிச்சு கொன்னாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாரு யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுக்குங்க அங்கிருந்து வந்து நம்ம நாட்டுல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க, கருணையோடு அவங்க இறங்குறாங்க. ஆனா இந்த மாதிரி கருணையோடு இறங்கி நம்ம முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட மிஷினரிகள் எல்லாம் இந்த கலவை வெங்கட்வனா ரொம்ப அசிங்கப்படுத்தி அதை கொச்சையா பேசுறாரு. நல்லது செய்த வந்தவங்களை ஒரு தப்பானவர்களை போல இவர் என்ன செய்யறாரு, காண்பிக்கிறாரு. தயவு செய்து இப்படிப்பட்ட நபர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இவர் பேசுற எல்லா தரவுகளும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொய் தகவல்கள். நடந்த ஒரு சம்பவங்கள் இருக்கும், அந்த சம்பவத்தோடு பாத்தீங்கன்னா சில இல்லாததை கலப்பது, வதந்திகளை உள்ளே திணிப்பது. எப்படி கிரகாம் ஸ்டெயின் என்கிற ஒரு அருமையா மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு மனுஷனை அங்க இருக்கிற சிறார்களுக்கு பொய் போதனை செய்து இந்த நல்ல மனிதனை கொலை செய்ய வைத்தார்களோ, அதுபோல கருத்து என்கிற ரீதியிலே இப்படிப்பட்ட பொய் விஷயங்களை பரப்பி நிறைய பேர் மண்டையில இந்த தீவிரவாத போக்க திணிச்சு வைக்கிறான். இதனால பொதுவா இதை குறித்து ஆராயாதவங்களுக்குலாம் என்ன தெரியும்? நான் இப்ப இந்த தகவல்லாம் சொல்றேன். இந்த தகவல்லாம் நீங்க வெப்சைட்ல போய் தேடி பார்த்தாலே தெரியும். எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிற நிலங்களை கொள்ளையடிச்சு அபகரிச்சு வச்சிருக்கிறாங்களா? இவர் சொல்றபடி சிப்பாய் கழகம் நடந்த பொழுது அங்கே ஏதாவது இனப்படுகொலைகள் நடந்துச்சா? கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை காப்பாத்தி விட்டாங்களா? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் கொலை செஞ்சாங்களா? இந்த தரவு எங்கேயாவது ஆத்தன்டிக்கா இருக்குதுங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த கலவை வெங்கட் இப்ப எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அங்க சில வதந்தியாளர்கள் இருந்தாங்க, அங்க சில இயக்கங்கள் இருந்துச்சு. அந்த இயக்கங்கள் என்ன செஞ்சு வதந்தியாக தீவிரவாத போக்கை மனிதர்களுக்குள்ள கொடுக்கும்படி சில விஷயங்களை செஞ்சாங்க. அது எல்லா காலத்திலையும் எல்லா நிகழ்வுகள்லையுமே இருக்கும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக கலகங்களை பரிசேயர்கள் செஞ்சாங்க. வதந்திகளை என்ன செய்வாங்க, அன்னைக்கு கிளப்பி விட்ட விஷயத்தை எல்லாம் மன பார்க்க முடியும். ஆனா வதந்திகளுக்கும் உண்மைகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு என்று உங்களுக்கு தெரியும். என்னைக்குமே உண்மைகளுக்கு வந்து ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஆனா வதந்திகளுக்கு எந்த ஆத்தன்டிக் இருக்காது. சமகாலத்திலேயே அது வதந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த வதந்தி தரவுகளுக்கு என்று அந்த வதந்தியை பரப்பின நபர்கள் சில புத்தகங்கள் சில விஷயங்களை எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதையெல்லாம் கொண்டு வந்து அன்னைக்கு அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்பா இதுல ஏதோ உண்மை இருக்க போய் தானே அப்படிங்கிறாரு. சிறிய லெவல்ல ஒரு அறிவு இருக்கிறவங்க கூட அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யான விஷயங்கள், பொய் தரவுகள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த சிறிய அறிவு கூட இல்லாதவங்க ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க. எல்லாம் யாரு? இந்த கலவை வெங்கட்டால மத தீவிரவாதத்தை உள்வாங்கியவர்கள். ஏன்னா எல்லாரும் போய் சர்ச் பண்றது இல்லை, ஆராய்ச்சி பண்றது இல்லை, அதனுடைய உண்மை தரவுகளை பத்தி தேர்றது இல்லை. தன்னுடைய மதம் அப்படின்னு தன்னுடைய ஜாதி அப்படின்னு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவன் பொய்யானவனோ உண்மையானவனோ தெரியாதுங்க, அவன் தப்பே செஞ்சிருக்கட்டும், அவன் ஏன் சாதி அப்படின்னு போய் நிற்பான் பார்த்தீங்களா? அவன் தப்பே செஞ்சுக்கிட்டேன் சார், அவன் எங்க மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள் ஏகப்பட்ட பேர் அவனுக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்படிப்பட்டவர்களை தான் இரையாக மாற்றி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தீவிரவாதத்தை இந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்யறாங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம நாட்டுல என்னத்தான் சொல்றது, பல்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத்தில் நடந்த ஒரு வன்முறை. அந்த வன்முறையில குடும்பத்தையே கொலை செஞ்சாங்க மத விரோதிகள், மதவாதிகள். அப்ப பல்கிஸ் பானு என்கிற நபர், அவங்க கற்பஸ்திரியா இருந்தவங்க, அவங்கள போய் கற்பழிச்சிருக்கிறாங்க. எப்படியோ உயிருக்கு போராடி அந்த ஒரு அம்மா மட்டும்தான் அதுல உயிரோடு வந்துச்சு. அப்படி குடும்பத்தையே கொன்றளித்த ஒரு 14 பேர். இந்த பெண்ணை கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் என்றும் பாராமல் இந்த அம்மா ஒரு இஸ்லாமிய பெண், அதனால கொடூரமாக இந்த பெண்ணை 14 பேரும் சேர்ந்து கற்பழிக்கிறாங்க. அப்ப இந்த 14 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி ரிலீஸ் ஆகி வரும்போது இந்த கும்பல், இந்த கலவை வெங்கட்டினுடைய உபதேசத்தை போல் உள்வாங்கிய அந்த கும்பல் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த மத விரோதத்தை, மத தீவிரவாதத்தை உள்வாங்கிய அந்த கும்பல் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த கற்பழிச்ச அந்த 14 பேரையும் ஏகப்பட்ட பேரை கொன்று குவித்த அந்த 14 பேருக்கும் மாலை அனுபவிச்சு சூவிட்டு எடுத்து கொண்டாடுறாங்க. இது என்ன மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். இந்த மனநிலைமை தான் கலவை வெங்கட் செய்த அந்த வீடியோவுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, பாராட்டி. எல்லாம் இதே மனநிலைமை தான். இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதனாலதான் நான் ஆரம்பத்தையே சொல்லுவேன், ஒரு குண்டு வைக்கிறத காட்டிலும் ஒரு தேவாலயத்துல போய் குண்டு வச்சு கொள்றாங்க பாத்தீங்களா, அதை காட்டிலும் மிக கொடூரமானது தெரியுமா இந்த கருத்தியல் தீவிரவாதம். இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி விவரமறியாத மக்களை மதக்கலவரத்துக்குள்ள தூண்டி விடும்படியான செய்கையை செய்வது. இது நாடே சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு செயல்.
இதை வந்து அதான் இவரே சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் கலவை வெங்கட் செய்யறாருன்னு தெரியுமா? ஏன்னா இவருக்குள் பிசாசு இருந்து செயல்படுகிறது. இவரே அதை அந்த வீடியோக்களை ஒத்துக்கொள்றாரு. ஏன்னா எங்க ஆதி தகப்பன் பிசாசு தான், அந்த பிசாசு தான் என்ன வழி நடத்துது, என்னுடைய ஆதி தகப்பன் பிசாசு தான். அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு சர்ப்பம் இருந்துச்சுல்ல, அந்த சர்ப்பம் தான் நாங்க வணங்குற கடவுள். அப்ப அந்த பிசாசு தான் எங்களை ஆக்கிரமிக்குது. ஏன்னா பிசாசை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்ப கலவை வெங்கட்டே அவனே சொல்றான், நான் வந்து அந்த பிசாசினால் தான் உண்டாக்கப்பட்டவன், என் ஆதி தகப்பன் வந்து அந்த பிசாசு அப்படிங்கும்போது இவன் பொய் சொல்றதுக்கு வந்து சாதாரணமா வரக்கூடிய விஷயம்தான். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிறேங்க, இதை நான் பேசும்போது கொஞ்சம் ஆதங்கத்தோடு நான் பேசினாலும் ஏன் இதை நான் பேசுறேன்னா, இவர்களை போன்றவருடைய இந்த வீடியோக்களை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மத விரோத போக்கு, ஒரு தீவிரவாதியா மாறுகிற எண்ணம், மற்றவர்களை பார்க்கிற பார்வை பார்த்தீங்கன்னா வன்மத்தனமான ஒரு பார்வையாக மாறிப்போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆராயாதவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, என் மதம் என் சாதினா போதும், அவன் என்ன தப்பு செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை உள்ளவர்கள்லாம் இவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு பார்த்தீங்கன்னா தீவிரவாத போக்குக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து இப்படிப்பட்டவருடைய வீடியோக்களை முடிந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், அந்த வீடியோக்களை சில விஷயங்கள் நீங்க பார்க்கும் போதே அவர் பேசுற விஷயங்கள் உங்க நாலேஜை கொஞ்சம் அறிவோடு கூட நீங்க செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்க பேசுற தப்புன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். கையில இப்பதான் எல்லாமே இருக்குது. ஒரு தரவு ஒருத்தன் சொல்றானா உடனே எடுத்து அதனுடைய உண்மை தரவு என்ன, ஆத்தன்டிக்கானதா, அன்னைக்கு ஆதாரபூர்வமாக நம்பகத்தன்மையான ஆட்களினால் அது நடந்ததா என்பதை நீங்க அப்படியே நீங்க செல்போன்ல எடுத்து அடிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அவன் வன்மத்தினாலும் ஒரு தீவிரவாத போக்கினாலும் அந்த ஆள் செய்யறான் அப்படிங்கிறத சாதாரணமாக எல்லாரும் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் மேல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்க ஒரு புத்தகம் எழுதுனாங்க, இவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க, நான் ஆதாரப்பூர்வமா தான் சொல்றேன். சில தரவுகளை இவர்கள் முன்ன வச்சாலும் அந்த தரவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து வதந்திகளாக இருக்கக்கூடும். அன்றைய நாட்களிலே உண்மைக்கு புறம்பான ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தினால் வடிவமைக்கப்பட்ட கட்டுக்கதையான புத்தகங்களாக இருக்க முடியும். இந்த நாட்டில் காந்திஜி சுதந்திரத்துக்காக போராடினாரு. அவரு இந்த பாகிஸ்தானை இந்தியாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சில காரியத்தினால காந்திகளை பிடிக்காத கோட்ஸை என்ன செஞ்சாருன்னா சுட்டு காந்தியடிகளை கொல்றாரு. இதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இதை நியாயப்படுத்தி கூட ஆமா சுட்டு கொண்டது சரிதாங்க அப்படின்னு நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி பெற்றுத்தந்த காந்திஜியை சுட்டு கொண்டதுக்கு கூட ஆதரவு தெரிவிக்கிற ஒரு மனப்போக்கு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்ப இது சரிதான் அப்படின்னு அன்னைக்கும் பேசுற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் எழுதுற புத்தகம்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அது வன்மமா தான் இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இன்னைக்கு அதை ஆதாரம் எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? அது ஆதாரங்கள் கிடையாது. அன்னைக்கு உண்மைக்கு எதிராக இருந்த ஒரு கூட்டம் அவங்க புத்தகம் எழுதி வச்சிருக்கலாம், சில ஆவணங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ஆவணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை தரவுகளா இருக்காது, அவங்களுடைய சொந்த கருத்தா இருக்கும். அந்த சொந்த கருத்தை நம்புவதற்கென்று ஒரு கூட்டமும் இருக்கும். அதனால இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்னன்னா, மெயினா அந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இதுல பரவப்படுகிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ஞ்சு உண்மை தகவல்களை பேசுறது போல இருக்கும். ஆனா அது உண்மையா இருக்காது. அந்த காலத்துல சொல்லப்பட்ட வதந்திகளா இருக்கும். அந்த காலத்துல தீவிரவாத போக்கோடு சிந்தித்த சிலருடைய புத்தகங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல புத்தகத்தை எழுதி வச்சிருப்பாங்க. அதை தூக்கிட்டு வந்து இன்னைக்கும் வன்மத்தை கக்கி இன்னைக்கும் சில கலவரங்களை தூண்டும்படி சிலர் இந்த கலவை வெங்கட் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வீடியோக்கள் மேல ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்காமல் ஸ்கிப் பண்ணி போறது நல்லது. பார்த்தீங்கன்னா உண்மை தரவுகளை கொஞ்சமாவது போய் வெப்சைட்ல என்ன செய்யுங்க, ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மை எது பொய் என்பதை நீங்க கண்டுகொள்ளுங்க. ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உண்மையை முழுசா ஆராய்ச்சி பண்ணுறவங்ககிட்ட நீங்க போய் கேட்கணும். அதுதான் வந்து நேர்மையானது. உண்மையை இப்ப சமீபத்துல கூட திருப்பரங்குன்றம் பிரச்சனை, அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு கல்லுல தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். காலங்காலமா ரொம்ப காலமா பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒன்றில் தான் அவங்க தீபம் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு கல் மேலதான் நாங்க ஏத்துவோம் அப்படின்னு பிஜேபி என்ன செய்யுதுன்னா புதுசா வந்து ஒரு பிரச்சனையை அங்க கிளப்புது. அங்க இருக்கிற இந்து அறநிலைத்துறையே என்ன செய்யுதுன்னா, இல்ல இல்ல நாங்க பாரம்பரியமா இங்கதான் ஏத்திட்டு வர்றோம், இப்ப எதுக்கு நீங்க கொண்டு போய் நீங்க அங்க போய் அந்த கல்லுல தீபம் ஏத்த சொல்றீங்க அப்படின்னு இந்து மக்கள் தான் போராடுறாங்க. மதுரையில் இருக்கிற அந்த இந்து சகோதரர்கள் இந்து அறநிலைத்துறை தான் போராடுறாங்க. ஆனா பக்கத்துல ஒரு இஸ்லாமிய தர்கா இருக்குது.
அந்த தர்காவுக்கும் இந்த இந்து கோயிலுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தணும். ஏன்னா இப்போ ஒரு பிட்டு போட்டாதான் பின்னாளுக்கு அது பிரச்சனையை மாற்ற முடியும். இப்போ அவங்க சமரசப்படுத்துறாங்க. அது எப்படிங்க? அந்த கல் வந்து இஸ்லாமிய தர்காவுக்கு பக்கத்துல, அந்த கல் வந்து இஸ்லாமிய தர்காவுக்கு பக்கத்துல இருந்தாலும் நாங்க அதுல ஏத்துறனால அவங்க எந்த வம்புக்கும் வர போறது, சண்டைக்கு வர போறது இல்ல. நீங்களா கற்பனை பண்ணி நாளைக்கு சண்டை வரும் அப்படின்னு பேசினா உங்களுடைய இமாஜினேஷனுங்க, அதெல்லாம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி. இந்த கல்லுல இப்ப தீபம் ஏற்படுச்சுன்னா பின்னால ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம்ல. எல்லாமே பிளான் தான். தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிளான் பண்ணுவாங்க பல மாதங்களாக, ஏன் வருஷங்களாக கூட ஒன்ன பிளான் பண்ணி திட்டம் தீட்டி இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அதுபோல இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிரச்சனையை கொண்டு வர இப்பயே என்ன செய்யறது, பிளான் பண்ணி திட்டம் போடுறது. அப்ப அந்த நிலவைக்கல் வந்து அது நிலவைக்கல் இல்ல, தீபக்கல் தான் சொல்றாங்க. இப்ப அது தீபக்கல்லா இருந்தா நீங்க யாரை வச்சு அதை சொல்லணும்? நீதிமன்றமே இங்க உட்காந்துட்டு நீங்க எப்படி அதுக்கு வந்து அது வந்து தீபக்கல் இல்லைன்னு சொல்லலாம், அது தீபக்கல் தான் அப்படின்னு கையெழுத்து போட முடியுமா? அப்ப அதற்குன்னு சில நிபுணர்கள் இருப்பாங்க. உண்மையிலேயே அது தீபக்கல்லா அது எல்லைக்கல்லா என்று ஆராயக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த நிபுணர்களை வைத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த தரவுகளை வச்சுதான் என்ன செய்யணும், நீதிபதிகள் அதுக்கான காரியங்களை செஞ்சிருக்கணுமே ஒழிய இவர்களாக சொல்லி அது நியாயம்தான் என்று வாதிட்டு தீர்ப்பும் அந்த ரீதியாக ரெண்டு நீதிமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த துறையை சார்ந்தவர்கள் என்ன செய்யணும், போய் விசாரிக்கணும் அவங்க கிட்ட என்ன. இப்ப வேதாகமத்தின் மீது ஒருவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா நீங்க உங்களுக்கு அதனுடைய உண்மை தரவு தெரியணும்னா வேதாகமத்தை ஆராய்ந்து இருக்கிற, வேதாகமத்தை குறித்து நன்கு அறிந்திருக்கிற ஒருவரிடத்துல போய் கேட்கணும். எங்களை போன்ற ஆள்கிட்ட இல்ல, என்னை விட வேதாகமத்தை நன்கு ஆராய்ந்த சிலர்லாம் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் அப்பா இது இப்படி ஒண்ணு இருக்குது, இது வந்து தப்பா தெரியுற மாதிரி இருக்குது, இது என்ன அப்படிங்கிறத விவரத்தை கேட்கணும். சும்மா கண்மூடித்தனமாக கண்டவன்லாம் வந்தவன் போறவன்லாம் என்ன செய்யறதுன்னா இஷ்டத்துக்கு என்ன செய்யறதுன்னா வேதாகமத்தை தவறு அதுல ஒரு தவறு இருக்கு, இங்க ஒரு தப்பு இருக்கு, அங்க ஒரு முரண்பாடு இருக்கு, இங்க ஒரு முரண்பாடு இருக்கு. நானும் பாக்குறேன். ஏன்னா நானும் வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து, அதுவும் ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான். தயவு செஞ்சு யாரும் என்ன யாரெல்லாம் மதமெல்லாம் மாத்தல. வேதாகமத்தை வாசித்து இவர்தான் உண்மையான கடவுள் என்கிற விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். ரொம்ப சமாதானமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபையினால ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக ரொம்ப ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த உலகத்தை படைச்சது ஒரே ஒரு கடவுள் தான். சோ அந்த கடவுளை யார் என்பதை நம்ம தேடி உணர்ந்து ஸ்லாகித்து நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோம். இது எல்லாருக்கும் இருக்கிற சுதந்திரம். நல்லா கவனி. ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதோ எதை ஒன்றை தெரிந்து கொள்வதோ நம்முடைய விருப்பம். நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில பார்க்கப்படுவதுதான் மதங்களை பின்பற்றுவது. இங்க அடக்கக்கூடாது. என்னுடைய தாய் மதம் அதுதான், எவனுக்கு இங்க எந்த தாய் மதமும் கிடையாது. ஒரு கடவுள் இருக்கிறா, அந்த கடவுள் யார் என்பதை தேடி மனிதன் என்ன செய்யறான், அந்த கடவுளுக்குள்ள வாழணும். உண்மையாகவே அந்த கடவுளை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாத மனநிலைமை எல்லாம் நமக்குள்ள வராது. உண்மையாவே கடவுளை ஸ்லாகித்தவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீவிரவாத பேச்செல்லாம் பேச மாட்டான். ஏன்னா கலவை வெங்கட்னுடைய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அவருக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் அவருடைய எண்ணங்களா இருக்கு. ஏன்னா முழுக்க பொய்யும் புழுகு மூட்டையும் பித்தலாட்டத்தனங்களும் வன்மத்தை தூண்டி விடுதலும் தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துகிற பேச்சுமாக இதுதான் அதுல நிரம்பி இருக்குதே ஒழிய வேற ஒன்றும் அங்க பிரதிபலிக்கல. உண்மை கொஞ்சம் கூட அந்த இடத்துல இல்லை. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட தெய்வ பயமே இல்லை. தெய்வத்தை வச்சு ஒரு அரசியல், தெய்வத்தை வச்சு ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா, தெய்வத்தை வச்சு யாராவது சிலர் நமக்குள்ள கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க மூலியமாக வருமானங்களை பார்க்க முடியுமா, இப்படிப்பட்ட எண்ணத்துல இப்படிப்பட்டவர்கள் கலவை வெங்கட் போன்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா வீடியோ போட்டு சகோதரர்களுக்குள்ள வன்மத்தை தூண்டுது. ஏன்னா இப்ப இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவிலையும் கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க யாரு, எல்லாருமே நம்ம சொந்தங்கள் தானே. அவர்கள் கடவுளை விரும்பி ஸ்லாகித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை சுவீகரித்து என்ன செய்யறாங்க, அந்த அன்பின் வழியில பயணம் செய்யறாங்க. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா வன்மமாக பேசி கொடூரமாக பேசி இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதை வந்து தொடர்ச்சியா அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அப்ப பாயிண்ட், என்னுடைய விஷயத்துக்கு வாங்க. அப்ப ஒரு தரவு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை தெரிந்த ஆட்கள்கிட்ட தான் பேசணுமே ஒழிய நீங்களாக குற்றஞ்சாட்டி விட்டு போக முடியாது. ஒரு கணிதம் தெரியல அப்படின்னா கணித ஆசிரியர்கிட்ட போயிட்டு இது என்னன்னு கேட்கணும் உங்களுக்காக. ஏன்னா எல்லா கணக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. கணக்கு வகைகள்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி எல்லாம் கூட்டல் கணக்கு கிடையாது. எத்தனையோ வகையான அல்ஜிப்ரா கணக்கு, இன்னும் ரஃப் டிராப், ஃபேர் டிராப், எத்தனையோ விஷயங்கள் இதுல கணக்கு வகைகள் இருக்குது. அப்போ ஒரு கணக்கு உங்களுக்கு புரியலைன்னா அது என்னன்னு அதை படித்து தெரிந்தவர்கள்ட்ட போய் என்ன செஞ்சுக்கணும்,
தெரிஞ்சுக்கணும். வேதாகமம் தெரியவில்லை என்றால் எங்களை போன்றவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம், அவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டை நான் இந்த இடத்துல விளக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பேசுறாரு. என்ன பேசுறாரு? என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பேய்களை துரத்துவாங்க, அற்புதங்களை செய்வார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சாவுக்கு ஏதுவானது ஒன்றை குடித்தாலும் அதை அவர்களை அணுகாது, இப்படின்னு சில விடயங்களை பேசிட்டு வர்றாங்க. இந்த வசனத்தை வாசித்தவர்கள் அப்படியே அந்த வசனத்தை அப்படியே தூக்கி, என்னமோ அந்த மீன் கொத்தி பறவை அப்படியே ஒன்னா ஒரு மீனை கொத்திட்டு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த வசனத்தை அப்படி தனியா எடுத்து இயேசு தன்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அப்ப இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையெல்லாம் இதுல ஏன் நடக்கல? அங்க ஒரு வார்த்தை இருக்குது, அவங்க சர்ப்பங்களை எடுப்பாங்க. எந்த கிறிஸ்தவனாவது போய் பாம்பை பிடிப்பானா? கேள்வி. அடுத்து, சாவுக்கு ஏதுவான ஒன்றை, அதாவது விஷம் குடிச்சாலும் அவங்களை சேதப்படுத்தாது, எந்த கிறிஸ்தவனாவது விஷம் குடிப்பானா? அப்ப ஒண்ணு, நீங்க இயேசுவை விசுவாசிக்கல அப்படின்னு ஒத்துக்கணும். இயேசுவை விசுவாசிச்சா நீங்க விஷம் குடிச்சு காட்டுங்க, பாம்பை பிடிச்சு காட்டுங்க அப்படின்னு பேசுறது ரொம்ப அறிவார்ந்து மாறி. ஆனா உண்மை சொல்ல போனா இவர்கள் அடிமுட்டாள்கள். இவர்களுக்கு வேதாகமம் என்ன கூறுகிறது, அதனுடைய சொற்சூல் அமைவு என்ன, அது யாரை பார்த்து சொல்றாரு என்ன, எதையுமே ஆராயறது கிடையாது. அப்படியே தூக்கிட்டு என்ன செய்யறதுன்னா அப்படியே. இது விவரம் புரியாத சில கேஸ் யூடியூப்ல பார்க்கும் பாத்தீங்களா, அந்த கேஸ் ஓ அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு தப்பான கணக்கு போடுகிறது. அப்பா, உங்களுக்கு தெரியலன்னா வேதாகமத்திலே நல்லா வாசித்து புலனாய்வு பெற்ற எங்களை போன்ற ஒரு இடத்துல இது என்ன விபரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா உட்காந்துட்டு அங்க தூரமா இருந்துட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த நரி மாதிரி அந்த படம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்ப இயேசுநாதர் அங்க என்ன பேசுறாரு? தன்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம்னா அது உண்மையிலேயே அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா கிரேக்கு மொழியில, ஏன்னா ஒரிஜினல் அந்த வசனம் எழுதப்பட்டது என்ன கிரேக்க பாஷையெல்லாம் பேசப்பட்டது. தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாமே இங்கே நிறைய நாடுகள்ல எல்லா மொழிகளிலும், பைபிள் மட்டும்தான் பல மொழிகள்ல ஆயிரக்கணக்கான மொழிகளில அவங்கவுங்க தாய்மொழியிலே இறைவார்த்தை போய் சேர்ந்திருக்கிறது. ஆனா சில உண்மையான நுணுக்கமான தரவுகளை தெரிந்து கொள்ள நம்ம மூல பிரதிக்கு போறோம். அந்த மூலத்துல என்ன இருக்குது, கிரேக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக தன்னை விசுவாசிக்க போகிற கோடான கோடி மக்களை குறித்து அங்க பேசல. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல இலக்கண நடையோடு, நம்ம எந்த புத்தகத்தை வாசிச்சாலும் ஒரு இலக்கண நடையோடு கூட வாசிச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான தரவுகள் புரியும். இயேசு கிறிஸ்து பேசுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறாரு. தற்காலிகமா அங்க இருக்கிற மக்களை பார்த்து ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து தான் பேசுறாரு. பேசுகிறது எங்க? 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கடைசியா சீசர்கள்ட்ட பேசுற இந்த வார்த்தை. அங்க 12 பேர் இருக்கிறாங்க, சரிங்க, ஒரு சின்ன கூட்டம் அவ்வளவுதான் இருக்குது. ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற கூட்டத்தை பார்த்து பேசல. யாரை மனசுல வச்சு தன்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என்று இயேசு பேசுறாருன்னா தம்முடைய சீசர்களை குறித்து பேசுகிற விஷயம். அதெல்லாம் அது அப்படியே சீசருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. பவுல் ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுல பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் குளிர், நல்ல குளிர், போட்டெல்லாம் சேதமடைஞ்சு ஒரு தீவுல போய் எல்லாரும் பாத்தீங்கன்னா கரை ஒதுங்குறாங்க. அப்போ கட்டைகளை எல்லாம் பொறுக்கி அந்த குளிருக்கு காயும்படி எல்லாம் விறகுகளை பொறுக்கி போடும்போது ஒரு கட்டுவிரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்வி கொண்டது. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல வாசிக்க முடியும். அப்ப என்ன செய்யறாரு பவுல்? நம்ம எல்லாம் ஒரு பாம்பு கையை கடிச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவர் அசால்ட்டா அப்படியே அந்த பாம்பை நெருப்புல உதறி போட்டு இவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஒரே இது, இந்த ஆளு கப்பல் சேதத்துக்கு தப்பி இவனுடைய பாவம் இவனை விடல, இவன் பெரிய அக்கிரமக்காரனா தான் இருப்பான் போல, அதனால பாம்பு கடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் துடிச்சு சாக போறான் அப்படிங்கிற சமயத்துல இவர் பாட்டுக்கு பல மணி நேரம் ஆகி அவர் பாட்டுக்கு சகஜமா வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த மக்களே அப்புறம் ஆச்சரியப்பட்டு இவன் சாதாரண மனுஷன் இல்லை, இவன் கடவுள்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தம்மை விசுவாசித்த பவுலடிகள் மூலியமாக ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார். இதே மாதிரி சீசர்களுடைய ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் அவர்கள் மூலியமாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்துச்சு. ஏன்னா அப்போஸ்தலருடைய அடையாளங்களாவன என்று ஒரு பட்டியலை கொடுக்கும்போது நிறைய இடத்துல நிருபங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலியமாக அநேக அற்புதத்தின் மூலியமாகவும் அடையாளத்தின் மூலியமாகவும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அன்றைய தினம் உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ குறிப்பிட்டு இந்த வசனம் யாரை குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னா அப்போஸ்தலர்களை குறித்து பேசின வசனம். அன்றைக்கு சமகாலத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட குழுவை குறித்து சொல்லப்பட்ட வசனமே ஒழிய ஒட்டுமொத்த 2000 வருஷமாக இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த குழுவையும் குறித்த வசனங்கள் இது கிடையாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, ஒரு பள்ளியில ஒரு ஆசிரியர் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறாரு.
நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா, நாளைக்கு எல்லா மாணவர்களுக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறாரு. இப்ப வார்த்தை எல்லா மாணவர்களுக்கும். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இது பொருந்துமா? அல்லது உலகத்துல இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நாளைக்கு டெஸ்ட் அப்படின்னு பொருந்துமா? அப்ப ஆசிரியர் அந்த இடத்துல எல்லா மாணவர்களுக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் எதை குறிக்கும்னா, அந்த ஸ்கூல்ல பர்டிகுலரா அந்த ரூமுக்குள்ள அந்த ஆசிரியர் பாடம் எடுக்கிற அந்த சில மாணவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துமே ஒழிய, ஒட்டுமொத்த காலேஜுக்கோ ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமோ அது பொருந்துறது இல்லை. அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அது பொருந்துறது இல்லை. அந்த ஸ்கூல்ல அந்த அறையில அந்த மாணவர்களுக்கு மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் எங்கே இருந்து கொண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார், எந்த சூழமைவிலே இதையெல்லாம் பேசுகிறார், எந்த காலகட்டத்தை வைத்து இலக்கண நடையிலே பேசுகிறார் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் இந்த வசனத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இதெல்லாம் புரியாம என்ன செய்யறதுன்னா, பைபிளை ஆராயாம எதையோ ஒன்ன ஏற்கு மாறா பேசி விட்டு குற்றப்படுத்தி விடுறது, விவரம் இல்லாத மக்கள் இவங்க பேசுறதா உண்மை போல அப்படின்னு நினைச்சிட்டு போற லெவலுக்கு ஏமாற்றுவது, இது ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல். உண்மைக்கு புறம்பாக பேசி மக்களை வஞ்சிக்கிற ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா, மிக கொடூரமானது. இது பிசாசு ஆதியிலிருந்தே செஞ்சுட்டு வர்றான். ஆதியிலிருந்தே ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்தே இந்த மனித சமூகம் பார்த்தீங்கன்னா பிசாசினால் ஏமாந்து கொண்டே வருகிறது. பொய்யை நம்புகிற ஒரு குணம் மனிதனுக்குள்ள இருக்குது. அப்ப இருந்தே இது வந்துருச்சு. அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட சாத்தானுடைய உபதேசங்களை, பொய் போதகங்களை நம்பாதீங்க. வேதாகமத்தில் இருக்கிறதெல்லாம் சத்தியம்தான். அது வேதாகமத்தை எப்படி படிக்கணும், ஒரு வேதாகமத்தினுடைய அந்த சொற்சூல் அமைவு என்ன, அதனுடைய இலக்கண நடைகள் என்ன, யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு வசனத்தினுடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய, எடுத்த உடனே ஒரு சொல்ல மட்டும் அப்படியே கொத்திட்டு இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுத்து அதை தப்பா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இது போன்ற வேதாகமத்தில் அநேக நிகழ்வுகளையும் அநேக வசனங்களையும் இப்படி தற்குறித்தனமாக கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம குற்றப்படுத்துகிற நபர்கள் இன்னைக்கு சில பேர், இந்த கலவை வெங்கட் போன்ற நபர்கள் நிறைய பேர் எழுப்பிட்டு வர்றாங்க. பல இஸ்லாமியர்கள், எல்லா இஸ்லாமியர்களும் அப்படி இல்லை, ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா இதுவே வேலையாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1008 தடவை அதுக்கு விளக்கம் கொடுத்தாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க, ஒரு சுழல் மாதிரி சுழண்டு அடுத்த ஆளை ஏமாத்த போயிடுறது. இப்போ என்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறாங்க வச்சுங்களேன், பைபிளில் எவ்வளோ எரர் இருக்கு தெரியுமா, எவ்வளோ முரண்பாடு இருக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை நான் கொஞ்சம் விவரமா அதெல்லாம் ஆராய்ஞ்சு அவங்களுக்கு பதில் கொடுத்துன்னு வச்சுங்களேன், சரி அவங்களுக்கு பதில் சொல்லிட்டோமே, அப்பயாவது திருந்துவாங்களா, திருந்த மாட்டாங்க. இன்னொரு கிறிஸ்தவர்களை பார்த்து அவங்க கிட்ட கொண்டு போய் வைக்கிறது. எப்படியாவது இந்த மீன்ல தூண்டில் போடுற மாதிரி எல்லாருக்கும் போட்டு பார்ப்பான், எவனாவது ஒருத்த மாட்டானா அப்படிங்கிற விஷயத்தோட. அதனால தயவு செய்து வேதாகமத்திலே இப்படி யாராவது வேதாகமத்தை புரியாமல் குற்றச்சாட்டு சாட்டுறாங்க அல்லது வன்மத்தினால் குற்றச்சாட்டு சாட்டுறாங்கன்னா உடனே தெரிந்தவர்கள்ட்ட போய் இது என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துங்க. இன்னைக்கு உங்க கையிலேயே எல்லாமே இருக்குது. நிறைய இணை வாக்கிய வேதாகமும் அந்த சொற்சூழ அமைப்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது மூலியமாக சென்று நீங்க உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என் வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துக்கு கமெண்ட் கொடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லா வீடியோவிலையும் கொடுக்குறேன். எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் இந்த வசனத்துக்கு இந்த சம்பவத்துக்கு என்ன விளக்கம், பைபிள் என்ன சொல்லுது, இதனுடைய உண்மை தரவு என்னன்னு தாராளமாக நீங்க யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதுக்காக தான் தேவன் எங்களை போன்றவரை என்ன செஞ்சிருக்காரு, அபிஷேகித்து வைத்திருக்கிறார். இந்த வீடியோ பதிவை கேட்ட உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தயவு செய்து யூடியூப்ல மற்ற இணையதளங்களில் வருகிற வீடியோக்களை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. தவறான விஷயங்களை பெரிய வரலாற்று கண்டுபிடிப்பை போல கண்டுபிடிச்சு உங்களுக்கு முன்னால வச்சு உங்களை ஏமாத்துகிற ஒரு சதி கும்பல் அநேகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதை நீங்க கேட்டாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதலிது திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. இது வேதாகமத்திலும் பல இடங்களில நீங்க கேட்கிற ஒரு விஷயத்த, உண்மை விஷயத்த அதை ஆராய்ஞ்சு கேளுங்க, உண்மையை மட்டுமே பேசுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வேதாகமத்துல இருக்குது. அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு கவனமாக இந்த இறுதி நாட்களிலே பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.